Daily. Taste the Daily. நிச்சயமா சிவனாண்டி சூசைட் பண்ணிக்கல. நீ ஏன் அப்படி சொல்ற? உன் காரணம் என்ன? அவன் பல கிரிமினல் வேலை பண்ணிட்டு தான் வந்தான். அவன் அடிப்படையில ஒரு கேடிதான். ஆனா கேன்சர் வந்ததுக்கு அப்புறம், குறிப்பா நீங்க பேசினதுக்கு அப்புறம் அவன் மனசு மாறி இருக்கான். அதனால்தான் உண்மையை சொல்ற வாங்கன்னு உங்களை கூப்பிட்டிருக்கான். உண்மையை சொல்ற வாங்கன்னு கூப்பிடுறவன் சூசைட் பண்ணிப்பானா? அவன் உண்மை சொன்னா யாருக்கு பாதிப்பு வருமோ அவங்க தான் அவனை கொலை பண்ணிருக்கணும். Of course. நிச்சயமா அதான் நடந்திருக்கு. ஆனா ஆதாரம் வேற மாதிரி இருக்கு. அந்த ஜெயிலர் வேற தற்கொலை தான் அப்படின்னு அடிச்சு சொல்றான். ஜெயிலரே தற்கொலைன்னு சொல்றாரா? அவன் வேலையை அவன் காப்பாத்திக்க வேணாமா? விக்ரம், எனக்கு இன்னொரு டவுட். அவனை யாரோ கொலை பண்ணிருக்காங்கன்னு சொல்றோம்ல, அந்த யாரோ ஒருத்தன் ஜெயிலர் ஏற்பாடு பண்ண ஆளா ஏன் இருக்க கூடாது? இது கன்ஃபார்மா கொலைதான்னா ஜெயிலர் சம்பந்தப்படாம இது நடந்திருக்க வாய்ப்பே இல்ல. Absolutely right. சிவனாண்டிக்கு பின்னாடி இருக்கிற ஆளுக்கும் ஜெயிலருக்கும் சம்பந்தம் இருக்கு. அந்த சம்பந்தப்பட்ட ஆளு ஜெயிலர் மூலியமா தான் சிவனாண்டியை கொலை பண்ணிருக்கான். அந்த ஜெயிலரை நான் என்ன பண்றேன் பார். விக்ரம், இப்படி ஆத்திரத்துல டக்கு டக்குன்னு முடிவெடுக்காதீங்க. கோவத்துல செய்யற எந்த காரியமும் தப்பாதான் போய் முடியும். என்னத்தான் பண்ண சொல்ற நீயா? ஒருத்தன் தப்பு பண்ணிருக்கான்னு தெரிய வந்த அப்புறம் அவனை விசாரிக்கிறது தானே சரி. விக்ரம், நம்ம எதிரிங்க ரொம்ப சாமர்த்தியமா காய் நகர்த்திட்டு இருக்காங்க. நம்ம கண்ணிலேயே படாம மறைஞ்சு நின்னு காய் நகர்த்திட்டு இருக்காங்க. ஆனா நீங்க கோவத்துல போய் அடிச்சா அது உங்களுக்கு தான் செட்பேக் ஆகும். நீங்க ரொம்ப கோவப்படுறீங்கன்னு முடிவு பண்ணி கமிஷனர் இந்த கேஸ உங்ககிட்ட இருந்து வாங்கி வேற யார்கிட்டயாவது கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் சிவனாண்டிக்கு பின்னாடி இருக்கிற ஆளை கண்டுபிடிக்கவே முடியாம போயிடும். ஏற்கனவே கமிஷனரு நான் இன்னொரு ஜெயிலர் மேல கைய நீட்டினேன்னு வருத்தமா தான் இருக்காரு. மறுபடியும் இந்த ஜெயிலர் நான் போய் கைய நீட்டினா நீ சொல்ற மாதிரி எனக்கு அன்னெசரி செட்பேக் ஆயிரும். அதனால தாங்க சொல்றேன், நீங்களும் நம்ம எதிரிங்க மாதிரியே அமைதியா நிதானமா காய் நகத்துங்க. இனிமே நான் கைக்கு வேலை கொடுக்கறத விட மூளைக்கு தான் அதிகமா வேலை கொடுக்கணும். நீ சொன்ன மாதிரி சைலண்டா ஆப்ரேட் பண்ணி சிவனாண்டிக்கு பின்னாடி இருக்கிற ஆளை கண்டுபிடிக்கிறேன். அப்புறம் இருக்கு அவனுக்கு. நல்ல காலம் பிறக்குது, கெட்ட நேரம் எல்லாம் தலைதறிக்க ஓடுது, பட்ட துன்பம் எல்லாம் பரலோகம் போகுது. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. தூக்கமே சரியா வர மாட்டேங்குது. மணி 4 தான் ஆகுது. பால் போட்டானான்னு தெரியலையே. பாப்போம். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. குடுகுடுப்பக்காரன் நல்லதா சொல்லிட்டான்னா பரவாயில்ல, ஏடா கூடமா சொல்லிட்டா நம்மளால நிம்மதியா இருக்க முடியாதே. நம்ம வீட்டுக்கு என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்கு ஒரு புது ஜீவன் வரப்போகுது, ஜீவன் வரப்போகுது. இந்த வீட்டோட தலைவன் பட்ட கஷ்டமெல்லாம் பனி போல விலக போகுது, பனி போல விலக போகுது. வீட்டோட தலைவன்னா என்ன பத்தி தான் சொல்றான்? அவமானம் விலக போகுது, பட்ட அசிங்கமெல்லாம் விலக போகுது. கை ஓங்கி நின்னவரெல்லாம் கைகூப்பி வணங்கும் காலம் வரப்போகுது, வணங்கும் காலம் வரப்போகுது, வணங்கும் காலம் வரப்போகுது. எனக்கு தான் நல்ல காலம் வருதுன்னு சொல்றான். ரொம்ப சந்தோஷம். எல்லாமே நல்லா இருந்தாலும் இந்த வீட்டு எஜமான உசுருக்கு ஆபத்து இருக்கு, ஆபத்து இருக்கு. தாத்தாவோட உசுறு பேரங்கையில இருக்கு, பேரங்கையில இருக்கு. இந்த வீட்டுக்கு 2வது புத்திரன் மூலமா ஒரு வாரிசு உருவாகுது, ஒரு வாரிசு உருவாகுது. அந்த வாரிசு இந்த குடும்ப தலைவனோட புகழ உச்சத்துக்கு கொண்டு போக போகுது, உச்சத்துக்கு கொண்டு போக போகுது.
அந்த குழந்தை தான் இந்த குடும்ப தலைவனோட உசுரை காப்பாத்த போகுது. இது வரைக்கும் பார்க்காத செல்வத்தையும் பார்க்காத சந்தோஷத்தையும் மொத்தமா கொண்டாட போகுது. அப்படி போடு. தலைவனோட கௌரவம் உச்சத்துக்கு போகும். தலைவனோட அந்தஸ்து மலை போல உயரும். இந்த குடும்பத்தோட தலைவன் இதுவரைக்கும் காணாத பெருமையெல்லாம் இந்த வாரிசால அடைய போற காலம் வருது. நல்ல காலம் பிறக்குது. அண்ணே, இளங்கோட வாரிசால உனக்கு ராஜ யோகம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு போறாரு. ஆமா, ஆனா என் உசுருக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு போறான். ஆமாண்ணே, எல்லாத்தையும் நல்லதா சொன்னவரு அந்த வார்த்தையில வெடி வச்சுட்டு போயிட்டாரு. ஏங்க எதுக்கும் நாளைக்கு ஒரு ஜோசியக்கார வர சொல்லி பாப்போமா? ஆமாண்ணே, அதான் எனக்கும் நல்லதுன்னு படுது. அப்பா, இந்த ஒரு விஷயத்திலாவது நீங்க 2 பேரும் ஒத்துமையா இருந்தீங்களே, சந்தோஷம். நானும் இதைத்தான் நினைச்சேன். டேய் இளங்கோ, அந்த சுப்பிரமணிய ஜோசியர் இருக்காருல்ல, அவருக்கு விஷயத்த சொல்லி நாளைக்கு வர சொல்லு. சரிப்பா, நான் வர சொல்றேன். நான் பால் வந்திருக்கான்னு பார்த்து எடுத்துட்டு வரேன். காப்பி போட்டு கொடுங்க. சூப்பர், நான் போட்ட பிளான் சரியா வேலை செய்து. என் முட்டாள் அண்ணா, உன் வீக்னஸ் தெரிஞ்சு நான் அனுப்புனவன் தான் இந்த குடுகுடுப்புக்காரனே. நாளைக்கு சுப்பிரமணி ஜோசியர் தானே வர போறாரு, அவரையும் நான் சரி கட்டுறேன். இந்த அமுதாவை சாதாரணமா நினைச்சிட்டீங்கல்ல, நினைச்சத சாதிக்காம விட மாட்டான் இந்த அமுதா. நல்ல சிவையா, நான் சுப்பிரமணிய ஜோசியர் வந்திருக்கேன். உள்ள வரலாமா? வாங்க வாங்க, உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். வாங்க உள்ள வாங்க. வணக்கம். வாங்க. வணக்கம், உட்காருங்க. வாங்க வாங்க. வணக்கம். வாங்க. வணக்கம்மா. உங்க ஜாதகத்தை கொடுங்க. ஏய் கௌரி, போய் ரூம்ல ஜாதகம் எடுத்துட்டு வா. அந்த வீட்ல என் பொண்ணு இடத்த எவ்வளவு ஒருத்தி புடிச்சிட்டா. அந்த ஸ்தானம் என் பொண்ணுக்கு வரணும். அதுக்காக நான் சொல்றதை நீங்க செய்யணும். அதுக்காக உங்களுக்கு தட்சணை 25,000 ரூபாய். என்ன சொல்றீங்க? சரிங்கம்மா. Taste the Daily. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.